ஸ்தோத்திரம். கடின இருதயங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். மகிமை மாட்சி உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா. இந்த பாடலை சேர்ந்து பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா, என் இரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதித்து போற்றுவேன் தேவா, என்றும் என் வாழ்வில் தேவா. உம்மை ஆராதித்து போற்றுவேன் தேவா, என்றும் என் வாழ்வில் தேவா, என்றும் என் வாழ்வில் தேவா. உம்மை ஆராதித்து போற்றுவேன் தேவா, என்றும் என் வாழ்வில் தேவா, என்றும் என் வாழ்வில் தேவா. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததா பாவந்து பறந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததா பாவங்கள் பறந்தோடுதே. என் இரட்சகா, என் தேவா, என் இரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வில் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வில் தேவா. உம்மை ஆராதித்து போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வில் தேவா, நீரே என்றும் என் வாழ்வில் தேவா. நீங்கள் தேடி அழைத்தேன் நிழலானே தேவா, நிலம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீதானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிலை தேடி என்னை நிலையும் நிலம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீதானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீர் என்னை அருண்டு நான் பாடி மகிழ என் இரட்சகா, என் தேவா, என் இரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் என் வாழ்வின் தேவன், என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதித்து போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா, என் இரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதித்து போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதித்து போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரின் நாமத்தை நாம் மையப்படுத்தும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை ஆராதிப்போம். கர்த்தருடைய ரத்தம் நம்ம வீட்டை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கும் போது எந்த சத்துருக்களும் நம்ம நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்த கோட்டைகள் இருக்கும்போது நம்மளையும் அதே மாதிரி தான். எவ்வளவு போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் எதுவும் நம்ம மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவர் ஆராதிக்க தான் அந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் நம்ம செய்த நன்மைகளுக்காக, நம்ம நடத்தி வந்த பாதைகளுக்காக, கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளையும் குறித்து நம்ம நன்றி செலுத்துவதற்காக ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாய் உற்சாகமாக கரங்களை தட்டி சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், தேவனவரே, தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் உருவித்தால் அவர் நடுவில், 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் உருவித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்து வச்சாலும் நம்மளுடைய ஜீவன் இல்லைன்னா அது எதுக்குமே பயன்படாது. ஹல்லேலூயா.
நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து வந்த அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எத்தனை பேரை நேசிச்சாலும் நம்ம தேவனை நேசிப்பது அது மிகவும் உயர்ந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நேசிக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் நம்ம ஏதாவது தவறு செஞ்சோன்னா, நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா அவ்வளோதான், அவங்களோட நேசிப்பு அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு பாவங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் நம்மளை மன்னிச்சு மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கிறவர். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுமே. நீரை பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பலவீன வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரை பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியானீரே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. நிழல் தேடி அலைந்தேன், நிழலானே தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை வாழ்வு, நிலையில்லாத வாழ்வு, நம்மளுடைய ஜீவன் என்னைக்கு போகுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேலை என்னன்னா நம் தேவனை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு போராட்டங்களிலையும் நமக்கு உதவி செய்து நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்த நம்மளுடைய தேவனுக்கு நம்ம ஆராதனை ஏறெடுத்துக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீதானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிழல் தேடி அலைந்தேன், நிழலான
எல்லாருக்குமே அவர் ஒருவர் தான் தேவன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம அவரை தான் துதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம நடக்கும்போதும் சரி, நம்ம உட்கார்ந்துருக்கும் போதும் சரி, நம்ம தூங்கும் போதும் சரி, அவர் நமக்கு செய்த நன்மைகளை மட்டும்தான் நம்மளுடைய மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு போராட்டங்கள் அந்த போராட்டங்களை தான் நம்ம மனசு யோசிச்சுட்டே இருக்கும். ஐயோ, இதுலேருந்து எப்படி வெளியில் வர போகிறேன், இவ்வளவு சோதனைகள் எதுக்கு நமக்கு அப்படின்னு. ஆனால் அந்த நம்ம சோதனையில் கர்த்தர் நம்மளோடு இருந்து நடத்தி வந்த பாதைகளை நம்மளுக்கு நினைவூட்டாது. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப அந்த சோகம் தான் நம்மளை நினச்சிட்டே இருக்க வைக்கும். ஹல்லேலூயா. அதை நம்ம ஜெயிக்கணும்னா கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகள் அப்படி நினச்சி பார்த்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம சோதனை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். மற்றும் ஒரு பாடல் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. அவரை பாடுவதால் நம்மளுக்கு எப்பவுமே தோல்வி இல்லை. அவரை துதிப்பதனால் நமக்கு எந்த குறைவுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவரை துதிக்கும் போது நிறைவாய் மாறி போகும். ஹல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தனை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. நாம் நினைக்கும் நினைவு வேறு, தேவன் நினைக்கிற நினைவு வேறு. ஹல்லேலூயா. நம்மளால இதுதான் முடியும்னு ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே நம்ம சுழண்டு கொண்டு இருப்போம். ஆனா நம் தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிறது பெரிய பெரிய வட்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ராஜாக்களோடு நம்மளை அமர செய்கிறவர் நம் தேவன். ஹல்லேலூயா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்க
ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. வருத்தங்கள் பசி தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசி தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா. கைகளை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் சிலுவையில் மரித்தீர், எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே
தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கொண்டு பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக இருத்தினார் உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ இதற்கு உதவி செய்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே மாம்சமான இவையை என்று இருக்கு புது வழி திறந்தீர். மாம்சமான பரிசுத்தம் உள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் உலகச் செய்தீர். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் உலகச் செய்தி வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே உம் சமூகம் நிறுத்தினீரே. உமது சித்தம் நான் செய்திட உம் சமூகம் நிறுத்தினீரே. உமது சித்தம் நான் செய்திட அரசராக குருவாக ஏற்படுத்தி நீர் ஊழியம் செய்ய அரசராக குருவாக
எல்லா கணங்களை முடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை கனம் பண்ணும்படியாய் நாம் எழுந்து நின்று எல்லோரும் ஆண்டவரை மையப்படுத்துவோம். தகப்பனே, உம்மை ஆராதிக்கும்படி நல்ல ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதம் செய்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கென்று நிற்க எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கென்று வைராக்கியமாய் ஜீவனம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த செப்டம்பர் வரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் எல்லா பாதைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீ கொடுத்த ஜெப நேரத்திற்காய் நன்றி. நீ கொடுத்த உபவாச நேரத்திற்காய் நன்றி. உமக்கு என்று பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனங்கள் மாறினதற்காய் ஸ்தோத்திரம். சோர்வுகள் மாறினதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பின்மாற்றத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்ததற்காய் மகிமை உண்டாவதாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எல்லா பலவீனங்கள் மாறட்டும். எல்லாம் ஒரு மனம் உண்டாகட்டும். கடின இருதயங்கள் மாறட்டும். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத செயல்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாத பாவங்கள் எங்களை விட்டு விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த காலை நேரத்தில் பரலோகம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தேவ கரம் எங்கள் மேல் வைக்கப்படட்டும். நீங்கள் எவைகள் எல்லாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்க நம்புகிற நம்பிக்கை எல்லா காரியங்களும் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஆண்டவர், இந்த கடைசி காலங்களில் நாங்கள் முழங்கால் படியிட்டு நாங்கள் ஜெபிக்கிற நேரம் அதிகமாய் மாறட்டும் ஆண்டவரே, அதிகமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஜெப நேரங்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராங்க. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம்மா. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத பாவங்கள் எங்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. எல்லா செயல்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே எங்களுக்கு பலன் தரட்டும். கர்த்தர் உங்களுக்கு பலன் தரட்டும். இந்த ஆராதனையில ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. காண்பவரே, தினம் காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். அமர்வதோ நான் நிறுவதோ, நான் அமர்வதோ நான் நிறுவதோ, நன்றாய் நிறைந்திருக்கின்றேன்.
நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, காப்பவரே தினம் காப்பவரே, என்னை காப்பவரே தினம் காப்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி முன்னும் பின்னும் மேலுக்கி மேலுக்கி. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. என்னை சூழ்ந்திருக்கிறீர். முன்னும் பின்னும் மேலுக்கி. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. இந்த காலை நேரத்தில் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். திருக்கரத்தால் தினமும் என்னை காட்சி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை காட்சி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. அந்த காலை ஆராதனையிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை காப்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய். நல்லா கரங்களை தட்டி பாடுங்க. ஒருவர் விடாம இந்த காலை நேரத்தில் எல்லா பலவீனங்கள் மாறுகிறது, எல்லா வியாதிகள் நீங்கி போகிறது, எல்லா போராட்டங்கள் மாறுகிறது, எல்லா நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. கொஞ்சம் பலனை செலவழிப்போம். ஒருவர் விடாம கரங்களை தட்டி நல்லா பாடுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவோடு பாடுகிற ஒவ்வொரு வேரையும் கர்த்தரை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். வல்லமையோ மகிமையும் எல்லா மகிமையும் கனமும் இயேசுவுக்கு உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடும்போது எல்லாரும் கரங்களை தட்டணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு பாடலை பாடும் பொழுது நல்லா ஒருவர் விடாமல் எல்லாரும் கரங்களை தட்டணும். நான் கண்ணை திறந்து பார்ப்பேன், நீங்கள் எல்லாரும் ஒருவர் விடாமல் கரங்களை தட்டணும். ஆமென். அப்படி பக்கத்தில் கரங்களை தட்டலைன்னா சொல்லி கரங்களை தட்டுங்கன்னு சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நிற்பது தேவனுடைய கிருபை, நம்ம விழாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. இம்மட்டுமாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறாருன்னா அது தேவ கிருபை தானே. ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறார்களா, ஆண்டுடைய கிருபை தானே. எத்தனை பேர் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் எவ்வளோ வியாதியோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு ஜீவன் சுகம் பலனை கொடுத்துருக்கிறார். உழைக்கும் பலனை கொடுத்துருக்கிறாரா, நல்ல பணங்களை கொடுத்துருக்கிறாரு.
அது உழைக்க ஆண்டவர் தானே பலன் கொடுத்தார். உண்மைதானா? ஆமென். அல்லேலூயா. அதனால் இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டணும், இயேசுவை நல்லா ஆராதிக்கணும், இயேசுவை நல்லா உயர்த்தணும். இயேசுவை முழு இருதயத்தோடு, அறகுறை இருதயம் அல்ல, முழு இருதயத்தோடு இயேசுவை ஆராதிக்கணும். முழு இருதயத்தோடு இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். முழு இருதயத்தோடு இயேசுவுக்கு கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை நேரத்தில் உங்க பாவங்களை மன்னிப்பார், உங்க சாபங்களை நீக்குவார். இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிகளை குணமாக்குவார். இயேசு கிறிஸ்து உங்க பிரச்சனைகளை மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்க கலக்கங்களை நீக்கி போடுவார். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார், உயர்வை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், செழிப்பை கொடுப்பார். இன்னும் அதிகமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த காலை நேரத்தில் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருக்கிறார். துதியில் மத்தியில் அசைவாடுகிறவர். அவர் எல்லா பலவீனங்களையும் அவர் மாற்றுவார். நான் மறுபடியும் சொல்லட்டும், இந்த காலை நேரத்தில் கடின இருதயங்களை அவர் மாற்றுவார். எல்லா சோர்வுகளை நீக்கி போடுவார். உற்சாகமான ஆவியை கொடுப்பார், ஒரு உற்சாகமான பலனை கொடுப்பார், ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார், ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம். உங்க கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தில். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். நீங்கள் கேட்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்க ஜெபிக்கிற காரியத்துக்கு பரலோகம் திறக்கப்படும். மறுபடியும் சொல்லட்டும், இந்த காலை நேரத்தில் நீங்கள் எவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளை பிதா மகிமைப்படும்படி உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் துதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கர்த்தருடைய கரம் என் மேல் வைக்கப்படுவதாக, இயேசுவின் கரம் என் மேல் வைக்கப்படுவதாக. தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். அந்த பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். எப்பேற்பட்ட அடிமைத்தன பாவங்களா இருந்தாலும் அவைகளில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். தோத்திரம், தோத்திரம்பா, தோத்திரம்பா, தோத்திரம்பா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தோத்திரம், தோத்திரம், தோத்திரம்பா, தோத்திரம்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நல்ல ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். தோத்திரம், 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 தோத்திரம்பா, 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 தோத்திரம்பா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் எல்லாம் எல்லாமே எல்லாரும் பாடுவோமா? வல்லமையோ மகிமையோ தகப்பனே, ஏசப்பா, ஏசப்பா, இயேசுவே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். தகப்பனே, தகப்பனே, ஒரு அற்புதங்களை செய்வீராக. வல்லமையோ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஒருவர் விடாம எல்லாரும் கரங்களை தட்டுங்க. நல்லா பாடுவோம். எங்க சபை நல்ல ஆராதிக்கிற சபையாய் மாறட்டும், நல்லா துதிக்கிற சபையாய் மாறட்டும், உம்மை உயர்த்துகிற சபையாய் மாறட்டும். தகப்பனே, தகப்பனே, என் மீது அன்பு கொண்டு பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி. கரங்கள் தட்டாதவங்களும் நல்லா ஏசப்பாவை உயர்த்துங்க, ஏசப்பா உயர்த்துங்க, அவர் உங்களை உயர்த்துவான். பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி
மறுவினின் குற்றமிகள். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கரங்களை தட்டி மையப்படுத்துவோமா. கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. என்னை போதுமே, உங்க கிருபை இல்லாம இயேசுவே இயேசுவே. கிருபை போதுமை, கிருபை போதுமானவர். அல்லேலூயா அல்லேலூயா. கதறியாத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்து உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, நாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, நாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே இயேசுவே இயேசுவே. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோம். எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை தேடுவே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அவரை நான் இயேசுவை நான் சார்ந்திடுவேன். எந்த நிலைமையிலும் என் நம்பிக்கை அவர் மேல, என் நம்பிக்கை அவர் மேல. இயேசப்பா இயேசப்பா உம்மை நான் சார்ந்து கொள்கிறேன், என் நம்பிக்கை உண்மையில வைக்கிறேன். இந்த உலகத்துல எல்லாம் கைவிடும் ஒரு நாள், எல்லாம் நம்மளை விட்டு தூரம் போகும். தூரம் போகாத கைவிடாத ஒருவர் உண்டு என்றால் அவர் தான் இயேசு. இயேசு அந்த இயேசுவின் பிரசன்னம், ஐயா அம்மா, அந்த இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களை ஒருபோதும் கைவிடாது, உங்களை தனியே விடாது, உங்களை பலப்படுத்தும். அவர் சமூகம் உங்களை பலப்படுத்தும்.
பலப்படுத்தும். பலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. பலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கு இல்லை. சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எல்லாரும் சொல்லி பாடுங்க. உங்க கிருபை இல்லைன்னா என்னால ஒண்ணும் முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா. இதுதான் தேவ சமூகம். இந்த தேவ சமூகம் தான் உங்களுக்கு ஆயுசு நாள தரும், வியாதி இல்லா வாழ்வு தரும். வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாப்பா. சத்ருவின் உட்புகுதல் இராமல் பாதுகாக்கணும்னா இந்த இடம் தான். அந்த இடம் எல்லாம் கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லாரும் வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மையப்படுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்னை பாஷையில பேசுங்க. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆண்டவருக்கு ஜெபிக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் எழும்பட்டும் எங்க சபையில. உமக்கென்று வைராக்கியமா எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு கூட்டத்தை எங்களுக்கு எழுப்பி தாங்கப்பா. ஒரு ஜெபிக்கிற கூட்டத்தை எங்களுக்கு தாங்க. ஒரு ஜெபிக்கிற சபையா எங்களை மாற்றுங்க. உம்முடைய சமூகத்துல மணிக்கணக்காய் காத்திருக்கிற முழங்கால எழுப்புங்க ஆண்டவரே. இந்த சபையில ஆண்டவரே உமக்கென்று திறப்புல நிற்கிறவர்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க. தோத்திரம் தோத்திரம்பா தோத்திரம்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். என்னை கர்த்தரை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எனக்காக, தேசத்துக்காக, குடும்பத்துக்காக திறப்புல நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. ஆவியானவரே 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 உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லாத நாளெல்லாம் நாளாகுமாம், நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமாம், வாழ்வாகுமாம். உயிரின் ஊற்றே நீயாவாய், மயிர்பலன் நீயாவாய்,
பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களே உம்முடைய கிருபை எங்களோடு தாங்கட்டும். உங்கள் பிரச்சனத்தை அதிகமாக எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் உள்ளவங்கள முகத்தை பார்த்து நீங்கள் ஆராதனைக்கு வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் ஆராதனைக்கு வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி 3 நேரம் இன்னொரு நேரம் சொல்லுங்க. நீங்கள் ஆராதனைக்கு வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில காரியங்களுக்காக ஜெபிப்போம். பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எம் சாம், அடுத்து பி எப்சிபா, மிஸ்ஸஸ் டெய்சி அருள்ராஜ், அடுத்து எஸ் செல்லம், தேவா. 5 பேர் பிறந்த நாள் அனுசரிக்கிறார்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிறந்ததின் நோக்கம், தாயின் கருவிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், முன்குறித்தார், உங்களை வேறு பிரித்தார், உங்களை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. திருமண நாள் அனுசரிக்கிறவர்கள் 3 பேர் இருக்கிறது. முத்துலட்சுமி அப்படின்னு இருக்கிறது. பி அன்னசெல்வி பொன்சிங், மிஸ்ஸஸ் அன்னசெல்வி பொன்சிங். அடுத்து ஆர் புஷ்பலீலா அவர்கள், மிஸ்ஸஸ் புஷ்பலீலா சுந்தர். அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். திருமண நாள் அனுசரிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை இணைத்தார், வழி நடத்துகிறார். ஒவ்வொரு ஆண்டு மாத்திரமல்ல, இம்மட்டும் வழி நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்தி உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து தொடர்ந்து துளிர்க்க பண்ணுவார், செழிப்பாக்குவார். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாளில் திருமணமான நிவேதா, ஒரு அசோகன் ஜான்சியோடைய மகள் நிவேதா, அவருடைய மருமகன் சுந்தர் வந்திருக்கிறார்கள். எளிமை நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாள் அவர்களை இணைத்தார். தொடர்ந்து கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார், சகாயம் செய்வார், நன்மை செய்வார். சமாதானத்தோடு சகல நிறைவும் பெற்று இவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிவேதா சுந்தர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தாரை ஆசீர்வதியும். தேவ தயவு அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்கள் உம்மை பின்பற்ற, இயேசுவை போல் மாற, இயேசுவுக்காய் வாழ உம்மையே உயர்த்த கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை தேடும் பொழுது ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உம்மை தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய கரமர்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அமர்ந்து கொள்ளுங்கள். அது பொன்ராஜ் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடந்த நாட்கள் ஆப்ரேஷன் நடந்தது. அவர்கள் எல்லா செக்கப் சென்றோம். எல்லாம் சரியாக நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் நன்றாக சுகத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தரை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து அவர்கள் ஆராதனைக்கு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாக. அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்கு ஜெபிப்போம். தேசத்திலே நடக்கிற அநேக வெள்ளம் வந்து அநேக இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து அழிவை பார்க்கிறோம். கடந்த நாட்களில் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், காஷ்மீர், பஞ்சாப் பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் பலர் மரித்திருக்கிறார்கள். பல கிராமங்கள் அழிந்திருக்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவுசெய்து எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா, ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெள்ள பெருக்கெடுத்து எந்த அழிவும் வராதபடி தேவரீர் பாதுகாத்து கொள்ளும். மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதிக மழை பெய்கிறதுனால கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த அழிவுக்கு விலக்கி ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும். பாதிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் ஆண்டவரே வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை காப்பதாக, வழி நடத்துவதாக, வழி நடத்துவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடந்த நாள் ஆப்கானிஸ்தானில் பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 3000 பேர் நில நடுக்கத்திலே மரித்திருக்கிறார்கள். பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு அழிவு அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லாம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. பாதிக்கப்பட்ட ஆப்கான் மாநிலத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஆண்டவரே இந்த மாநிலத்தை கண்ணோக்கி பாரும். இஸ்லாமியர் வாழ்கிற இந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பேரழிவிலிருந்து ஆண்டவரே நீர் தொடர்ந்து காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பூமி எதிர்ச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இழந்த மக்களுக்காக எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே கரம் எல்லாரையும் வழிநடத்துவதாக, தேசங்களை வழிநடத்துவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஓயலை 3 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பியா நாடுகள் 26 நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே போகிறது. இதில் ஒரு முடிவு இந்த யுத்தத்தில் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். இதில் ஒரு சமாதானம் உண்டாக ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரஷ்ய அதிபர் புட்டினுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் செலன்ஸ்கி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். கடின இருதயங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் நியூஸில் கேள்விப்படுகிற எல்லாத்துக்காக ஜெபம் பண்ண பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாள் முழுகிற ஜெபம் ஆசீர்வாதமாக இருந்தது. ஜெபிக்க வந்தவர்களுக்காக நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சங்கிலி ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ணுறவர்களுக்காக நன்றி. மற்றும் பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், சிறுவர் ஐக்கியம் இதில் பங்கு பெறுவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஊழிய பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் செல்லும்படி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிக்கலாம். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இதான் இந்த மாத வாக்கு தத்துவம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசுவாகிய நான் உன்னில் அன்பாய் இருக்கிறதை நீ அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களோடு பேசும். எங்கள் இருதயம் திறக்கட்டும். ஒரு மனம் உண்டாகட்டும். ஏக சிந்தை உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும். அந்தகார சக்திகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லார் மேலும் தெளிக்கப்படட்டும். எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுவோமா. அல்லேலூயா. இது ஆண்டவருடைய வார்த்தை. உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. கவனமாய் கேளு. இதுதான் தீர்க்க தரிசனம். இதுதான் உங்கள் வாழ்வுக்கு நன்மை கொண்டு வரும். இது தேவன் பேசுதல், கர்த்தர் பேசுதல். அல்லேலூயா. ஆமென். இது நமக்கென்று கர்த்தர் கொடுத்த செய்தி. இந்த வாக்கு தத்துவம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பாக இருக்கிறேன், நான் உன்மேல் அன்பாக இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அறியலை. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், உலகத்தில் வளர்ந்தோம், நாட்கள் போய்கொண்டே இருக்குது, ஏதோ விதி போல நடக்குதப்பா அப்படிங்கிறது போல சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு வர்றோம், எல்லாம் தேடுறோம். ஏதோ போய்கிட்டு இருக்குது, கர்த்தர் சித்தம் போல நடக்கும்.
அப்படி நினைக்கலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் லைஃப்பில் எப்படினாலும் நடக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். கை வைத்து சொல்லும் அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் கர்த்தரை நேசிக்கிறேன். ரைட், நம்ம எல்லாருமே இயேசுவை நேசிக்கிறோம். ஆனால் தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிறதை எப்பொழுதும் உணர்ந்தா அப்போ தான் சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் குடும்பத்தை எடுத்துக்கிடுங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை திருமணம் முடிஞ்ச ஆரம்பத்தில் நல்லா இருக்கலாம், போக போக நாட்கள் வர வர தெரியாது. ஒரு வீட்டில் போய் கேட்டேன், அம்மா உங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டேன். அது அங்கே கிடக்கும், அது அங்கே கிடக்கும். அப்படின்னா பார்த்தா அவர் வெளியில் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஓரமாக தூங்கிட்டு இருக்கார். கேட்டால் அது அங்கே கிடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா ஆமென். என்ன அப்படின்னா போக போக வர வர பழகி போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா ஆமென். அருமையானவர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். கடமை உணர்வுகள் அல்ல. தாய் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா அப்பா அம்மா அன்பாவே இல்லை அப்படி நினைப்பாங்க. தோத்துரும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஆமென். அன்பாவே இல்லை அப்படி சிலர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தோத்துரும். அல்லேலூயா. ஆமாம், கடந்த ஒரு நாளில் ஒரு வாலிப பிள்ளைக்கு கவுன்சிலிங் ஆலோசனை சொன்னேன். தாய் தகப்பன் ஒரே அழுக. பாஸ்டர், என் பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணுறான். ஆமாம், என்னன்னு கேட்டேன். அவன் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த பையன். இவா பைக்கில் அங்கேருந்து நேராக போய் ஐ லவ் யூ, அவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி கேக் அந்த கிரவுண்டில் கேக் கட் பண்ணி வெட்டி கேக் கொடுத்துட்டு வந்திருக்கான். இதை தகப்பனார்கிட்ட சொல்லியிருக்காங்க. தகப்பனார் இதை கேள்விப்பட்டு, என் பிள்ளை இப்படி இருக்குதா? தோத்துறோம். அல்லேலூயா. +1 படிக்கிற பிள்ளை. இங்கே நம்ம சர்ச்சிலையான்னு கேட்பீங்க. இல்லை இல்லை, நீ யோசிப்பாங்க யாராக இருக்கும். தோத்துறோம். ஆமென். அல்லேலூயா ஆமென். என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கு தெரியல. அப்போ அந்த பாஸ்டர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு மணி நேரம் தாய் தகப்பனை வச்சு பேசினேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்பா அன்பாக இருக்கிறாரா, அம்மா அன்பாக இருக்கிறாங்களா, அது பிள்ளைகளுக்கு தெரியல. நான் சொன்னேன், உனக்கு படிக்க ஃபீஸ் கட்டுறது யார், இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது யார், உனக்கு எல்லா சாப்பாடு கொடுக்குறது யார், தங்குமிடம் கொடுக்குறது யார்? ஒருத்தன் லவ் பண்ணுறான்னு சொன்னலாமா, அவனை ஃபீஸ் கட்ட சொல்கிறியா? ரைட். அவனை நீ ஆட்டோவில் கொண்டு விட சொல்கிறியா? உனக்கு தேவையானதெல்லாம் அவனை செய்ய சொல்கிறியா? சாப்பாட்டுக்கெல்லாம் ரூபா கொடுக்க சொல்கிறியா? செய்வானாவே? நீ தொடர்ந்து +2 படிக்கணும், தொடர்ந்து அடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அன்பா தாய் தகப்பன் இருக்கிறது அவளை புரிய முடியல. இப்போ சொல்லும்போது இப்படி நிறைய, நான் இப்போ ஒன்று சொல்லியிருக்கேன், இதே மாதிரி 20 காரியம் சொல்லியிருக்கேன். தோத்துறோம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் இப்படி ஒரு 300 பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பேன். 300 பிள்ளைகளுக்கு, 1 2 இல்லை. சில குடும்பங்கள் அதோட நாசமாக போடுற மாதிரி நிலைமை ஆகிப்போம். அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு தாய் தகப்பன் என்கிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைகளை கூட்டு வருவாங்க, ஆம்பளை பையனையும் கூட்டு வருவாங்க. நம்ம சபையில் மட்டும் இல்லை, வெளி இடங்கள்லையும் அப்படித்தான். பல இடங்களில் எல்லாரும் ஆலோசனை சொல்ல முடியாது, புத்தி சொல்லலாம்.
இல்லைன்னா கண்டிக்கலாம், இல்லை உலகத்தில் இப்படிலாம் செஞ்சால் அப்படி வரும் அப்படி சொல்லலாம். அது நடக்காது. ஆலோசனை கவுன்சிலிங் என்பது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூளையை கலத்தி கழுவி மாட்டிடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கிறதை புரிந்து, தாய் தகப்பு அன்பா இருக்கிறது, அண்ணன் தம்பி அன்பா இருக்கிறது, விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது. சரி, இதை காட்டிலும் தேவன் உண்மையில் அன்பா இருக்கிறதை நீ அறிய வேண்டும். இன்னைக்கு அநேகர் புரியல. சர்ச்சுக்கு வர்றோம், பாடுறோம், போகிறோம், வாரோம், காணிக்க போடுறோம், பையில் வாசிக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம். நான் இயேசுவை நேசிக்கிறேன். தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறதை எப்படி உணர முடியும்? நீ உணரலை. அதுதான் சொல்கிறார், நீ அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதை புரிஞ்சுட்டா தான் லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அருமையானவரே, வேதம் சொல்லுகிறது, பல அன்புகளை பற்றி சொல்லுது. அதெல்லாம் நான் வருகிற நாட்களில் அன்பை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்மில் எப்படி அன்பு கூர்ந்தார் என்கிற 12 குறிப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இவங்க தாய் தகப்பன் கிடையாது, 3 பேர் தான் ஃபேமிலியில். ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. மரியாள், மார்த்தாள், லாசரு. அந்த வீட்டுக்கு ஆண்டவர் போனார், சாப்பிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டில் அன்பாக இருந்தார். கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து வந்து லாசருவுக்கு மாமா முறை வேணுமா, சரித்திரம் சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சொந்தக்காரர்களாக இருந்தாலும் போகணும், வீட்டுக்கு போய் அவங்களோட இருந்து பேசி பழகி அவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். உறவுகளை ஸ்ட்ராங் பண்ணணும். கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங் பண்ணணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து அங்கே போனார். மரியாள் என்றால் கண்ணீர், மார்த்தாள் என்றால் கவலை, லாசரு என்றால் வியாதி. இந்த 3 இருந்தது அந்த வீட்டில். கண்ணீர் இருந்தது, கவலை இருந்தது. மார்த்தாள் பற்பல வேலை செய்து கவலைப்பட்டாள். லாசரு மரித்த பொழுது 2 சகோதரிகளும் அழுதார்கள். லாசரு வியாதிப்பட்டு மரித்தான். அப்போ ஆண்டவர் அங்கே போய் நேசிக்கிறார், அவங்க மேலே அன்பாக இருந்தார். அதனால தான் லாசரு மரித்தாலும் அவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இயேசுவே, நீர் இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அழுதார்கள். ஆனால் மனதிறங்கி லாசரு உயிரோடு எழுப்பினார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம வீட்டில் மாறான காரியம் நடக்கலாம், ஆனால் தேவன் ஏதோ ஒன்று செய்வார். நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவன் அன்பாக இருக்கிறதை சில சிரமங்கள் பத்தியில் நீங்கள் உணர வேண்டும். கர்த்தர் வழி நடத்துகிறார். தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த குடும்பத்தின் மேலே தேவன் அன்பாக இருந்தார். இந்த குடும்பத்தின் மேலே தேவன் அன்பாக இருந்தார். உங்கள் குடும்பத்தின் மேலே அன்பாக இருக்கிறாரா? உங்கள் மேலே தான் அன்பாக இருக்காருன்னு நினைக்கப்படாது. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் தேவன் அன்பாக இருப்பார், கவனிப்பார். நீங்கள் கவலையோடு இருந்தாலும், கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாலும், வியாதியோடு இருந்தாலும், தேவன் உங்கள் மேலே அன்பு வைத்து உங்களை வழி நடத்துவார், கவலையை மாற்றுவார். மார்த்தாளுடைய கவலையை மாற்றினார். இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். மரியாளுடைய கண்ணீரை துடைத்தார். பெரிய விருந்து பண்ணினார். வியாதிப்பட்ட லாசருவை உயிரோடு எழுப்பினார். விருந்து பண்ணும் பொழுது இயேசுவோடு கூட அமர்ந்திருந்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், இது எப்படி இந்த குடும்பம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது தேவன் உங்கள் மேலாம் அன்பாக இல்லாத போல் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும். ஏதோ இவங்க கோயிலுக்கு போகிறாங்கப்பா, பைபிளை தூக்கிட்டு போகிறான் வாரான் அப்படின்னு நினைப்பான். தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. விளங்க பண்ணுவார். கர்த்தர் செய்வார்.
உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நான் உன் குடும்பத்தின் மேல் அன்பாக இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒவ்வொரு குடும்பமாக நீ எடுத்து பாரு. நான் நீங்கள் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அன்பாக இருக்கிறாருங்கிறத நான் சொல்ல முடியும். நீங்கள் அதே போல் சொல்லணும், என் குடும்பத்தில் தேவன் அன்பாக இருக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். அந்த உங்களுடைய குடும்பத்தை பற்றி தானே நல்லெண்ணம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இரண்டாவதாக ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். கவனிங்க, ஆண்டவர் அன்பின் கயிறுனால கட்டி இழுக்கிறாராம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பெந்தைக்கோஸ்தை அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த உலகத்தில் எவ்வளவோ மனுஷன் இருக்கிறான், எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கா? கிடைக்காது. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் அன்பின் கயிறுனால கட்டி இழுத்த அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் விக்கிரக ஆராதனை செய்தேன், நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அநேகர் உங்களுடைய பின்னணியத்தை எடுத்துக்கிடுங்க, எப்படி இருந்தீர்கள். அப்போ அதிலிருந்து அன்பின் கயிறுனால கட்டி இங்கே இழுத்து தேவன் தம்முடைய கல்வாரி சிலுவையின் பலிபீடத்தில் கட்டி வைத்திருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க நீடித்த நாள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்கள், பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு கார் இருக்குது, ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸ்லேயே ஓட்ட முடியுமா? இங்கேருந்து மதுரை வர, மெட்ராஸ் வர போகிறோம்னா ஒரு காரை ரிவர்ஸ்லேயே ரிவர்ஸ் கியர்னு ஒன்று இருக்குது, பின்மாற்றத்துக்குள்ளே போகலாம். ஏதோ பின்னால் கொஞ்சம் போகணும், திருப்பி முன்னால் போகணும். முன்னால் போகிறது தான் முக்கியம். உன் லைஃப்பில் பின்மாற்றம் வரக்கூடாது, கர்த்தருக்குள்ளே நிலைச்சு நிற்கணும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்படி சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீங்க தேவன் அன்பின் கயிறுனால கட்டி வைத்திருக்கிறார். அதனால தான் அதை விட்டு விலக முடியாது. கர்த்தரை மையப்படுத்தி கர்த்தரை துதித்து அவர் நம்மை உயர்த்துகிறார். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால், நீங்கள் சொல்வீங்கன்னா 1990க்கு முன்னால், சரி அதற்கு முன்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1975க்கு முன்னால், ஒரு 50 ஆண்டுகள் பெந்தைக்கோஸ்தை அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு 2 பேர் இருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு 2 பேர் இருப்பாங்க. பெந்தைக்கோஸ்தை சபை ஆராதனையே 3 பேர் தான் இருப்பாங்க, பாஸ்டர் 2 பேர், அவ்வளோதான், ஆள் வராது. பிறகு ஏதாவது வியாதி, தீராத வியாதி, சாக கிடந்தாமன்னு அவனை தூக்கி கொண்டு போட்டுருவாங்க. ஐயா அந்த கோயிலில் கொண்டு போட்டாச்சுன்னா ஜோம் பண்ணி காப்பாற்றிடுவாங்க, அப்படி தான் கிடக்கும். பிறகு இவங்க ஜோம் பண்ணி தோத்திரம் போட்டு இந்த வியாதி குணமாயிட்டுனா அங்கேருந்து கூட 2 பேர் சபைக்கு வருவாங்க. இப்படி தான் போச்சு. ஒரு காலத்தில் சர்ச்சி கிடையாது, சொந்த இடம் கிடையாது, சேர் கிடையாது, ஃபேன் கிடையாது, எந்த வசதி வாய்ப்புகள் கிடையாது, கல்லறை தோட்டம் கிடையாது, கல்யாணம் முடிக்க இடம் கிடையாது. அப்படி இருந்த காலங்கள். பெந்தைக்கோஸ்தை சபைனாலே தோத்திரம். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, என்ன கேட்டாருன்னா, கஷ்டம் உபத்திரம் எது வந்தாலும் இயேசுவை பின்பற்றணும்னு சொல்கிறாங்களே பாஸ்டர், இது எப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் 50 வருஷத்துக்கு முன்னால் இப்படி இருந்துச்சு. கஷ்டம், கண்ணீர், கவலை, பிரச்சனை, போராட்டம், சோதனை. ஏன்னா இயேசுவை பற்றி சொன்னாலே கல்லை கொண்டு எறிவோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், இயேசுவை பற்றி சொன்னாலே ஆவிக்குரிய சபைக்கு சொல்கிறேன், சிஎஸ்ஐ சர்ச், ரோமன் கத்தோலிக் சர்ச் நான் சொல்லலை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். அது வேற ஒன்றுமே கிடையாது.
1914 அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம். தென்காசி பகுதியில் கணக்கப்பிள்ளை வலசை என்கிற இடத்துல இந்த ஊழியம் துவங்கியது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆயிரத்தி 1948 ஆண்டு ஒரு ஆர்கனைசேஷனா நிர்வாகம் கமிட்டி அமைக்கப்பட்டது. முதல் சர்ச்சு மதுரை ஃபர்ஸ்ட் ஏஜி என்று சொல்வார்கள். காலவாசல் இருக்குது, மதுரை காலவாசல்ல ஃபர்ஸ்ட் சர்ச். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய துதிக்கும் அல்லேலூயா. தமிழ்நாட்டுல மாத்திரம் அங்கீகரிக்கப்பட்ட சபைகள் 2500 சர்ச் தமிழ்நாட்டுல மட்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. தமிழ்நாட்டில் மட்டும் 2500 சர்ச் இருக்குது. இந்தியா முழுவதிலும் 6500 சர்ச் இருக்குது. உலகத்திலேயே பெரிய சர்ச் இன்னைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் தான். தென் கொரியாவில் இருக்குது, பால் யாங்கிச்சோ பாஸ்டர். தமிழகத்தில் பெரிய சர்ச் டி மோகன், லிட்டில் மவுண்ட், சைதாப்பேட்டை. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஒரு காலத்தில் கஷ்டம் இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. சபைக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் இங்கே வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஊழியத்திற்கு என்று அநேகர் ஒப்பு கொடுக்கிறார்கள், முழு நேர ஊழியத்திற்கு என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 50 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் படித்த பாசஸ் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸு, நம்ம கல்வி அறிவு இல்லாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லிக்கிடுவோம். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஜோசோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எம்ஏ மாஸ்டர் டிகிரி முடிச்சு எம்டி 3 வருஷம் பாண்டிச்சேரி, 2 வருஷம் கேரளா படித்திருக்கிறார். பாஸ் யோகு அப்படித்தான் டிகிரி முடித்து அடுத்து 3 வருஷம் பெங்களூரில் எம்டி. ரோஜர் அப்படித்தான் பிஏ முடித்து பாண்டிச்சேரி 3 வருஷம், 2 வருஷம் ஷாகப் வைசாக் ஆந்திரா. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல படித்தவர்கள் ஆண்டவர் எழுப்புகிறார், ஊழியத்தில் எழுப்புகிறார். ஒரு காலத்தில் படிப்பு இல்லாதவர்கள், இப்போ அப்படி இல்லை. இப்போ இவங்கள போல படித்தவங்க கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. வசதி வாய்ப்புகள் வருதவங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் 1997ஆம் ஆண்டு இந்த சபை துவங்கப்பட்டது இந்த பகுதியில். ஆனால் ஆண்டவர் சபைக்கு வருகிற எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். வரும்போது நம்ம எப்படி இருந்தோம், கர்த்தர் இப்போ நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இது என்ன அப்படின்னா, உழைச்சோம், நான் சம்பாத்தியம் பண்ணேன், எல்லாம் பெருகிட்டு சாமர்த்தியம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா எல்லாம் அழிஞ்சு போகணும் வேதம் சொல்லுது. என் சாமர்த்தியம்னு ஆவிக்குரியவன் சொல்லக்கூடாது. பெந்தேகோஸ்தே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் சொல்லக்கூடாது. உலகத்தான் சொல்லலாம் என் சாமர்த்தியம், என் திறமை. என்றைக்கு என் திறமை சாமர்த்தியம் சொல்றோமோ நீங்க வீழ்ச்சி அழிவு உண்டாகும். கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் என்கிற மன்னன் சொல்கிறான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு பேரழிவு. என்ன தவிர ராஜா வேற யாரை மேன்மைப்படுத்துவார்? ஆமான் நினைத்தான். தூக்கு மரம் அவனுக்கு 75 அடி உயரத்தில் ரெடி. சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஒரு காலம் பெருமை வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ்
Praise the Lord. Hallelujah. இப்படியாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். இந்த உலகத்தில் இந்த பெருமை இதற்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அன்பின் கயிறுனால கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். நான் ஆண்டவரை 40 ஆண்டுகளாக பின்பற்றேன். நான் நிறைய சில குடும்பங்களை பார்ப்பேன். இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிறந்த நாள் இருக்கலாம், திருமணம் இருக்கலாம், மரணம் இருக்கலாம், எல்லா நிலையிலும் உங்கள் லைஃப் எப்படி இருக்குங்கிறத கர்த்தர் பார்க்குறார். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென். நான் எப்போதும் சொல்லுவேன், திமுககாரன் திமுகவில் இருக்கான், அண்ணா திமுககாரன் அண்ணா திமுகவில் இருக்கான். ஆமாம், ஒவ்வொரு அரசியல்வாதியும் பாருங்கள், பல ஆண்டுகள் இருக்கான், தோத்தாலும் ஜெயித்தாலும் அதில் இருக்கான். இயேசுவுக்காக இருக்கப்படாத கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. தடுமாற்றம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பின் கயிறுனால கர்த்தர் நம்மை கட்டினால் அந்த கயிறு ஒரு காலம் அவிழ்க்கப்படாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசு ஏறி வந்த கழுதை, கட்டப்பட்ட கழுதை, அந்த கயிறை அவுத்துடுவாங்க அப்படின்ட்டார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற விதங்களை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காய் இரத்தம் சிந்தி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்மெல்லாம் ராஜாக்கள், அடுத்து ஆசாரியர்கள். ராஜாவுடைய வேலை நாட்டை ஆள வேண்டும். ஆசாரியனுடைய வேலை தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆசாரியன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ராஜா நாட்டை ஆள வேண்டும். ஆளுகையும் ஊழியமும் தேவன் நமக்கு தருகிறார். யாருக்குன்னா நம்மில் அன்பு கூர்ந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்னு நிறைய பேருக்கு தெரியல. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஊழியம் செஞ்சால் தான் பொக்கிஷம் அங்கே போகும். பூமியில் என்ன சம்பாதிச்சு 50 கோடி வச்சுருந்தாலும் ஜீரோ. அது கரையான் அரிச்சு போகும், பூச்சி அரிச்சு போகும், கல்லை கண்ணமிட்டு திருடுவான்னு இயேசு சொல்கிறார். அதெல்லாம் மாயை, ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் பொக்கிஷம் ஊழியமும் ஆளுகையும். அப்போ நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். தேவன் மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் ஊழியம் செய்கிறோம். என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது போல ஒரு சந்தோஷம் உலகத்தில் ஒன்று. இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்து கோயில்களை எடுத்துக்கிடுங்க. நீங்கள் அங்கங்கே ரோடுகளெல்லாம் அங்கங்கே கோயில் இருக்குது. நீங்கள் கோயிலில் போய் மணி அடிக்கவோ, இல்லை சாமிக்கு தூபம் காட்டவோ, இல்லை சாமிக்கு பூ போடவோ முடியுமோ? முடியாது. கும்பிடுவோன்னா போகலாம் ரோட்டில். அதில் ஊழியம் செய்கிறதுக்கு ஒருத்தனுக்கு முடியாது. அதுக்கு நியமிக்கப்பட்டவன் மட்டும்தான் செய்ய முடியும். கோயில் தர்மகத்தான் வச்சுருப்பான், கோயில் பூசாரி, கோயிலுக்கு பூ போடுற ஆள், பூ போடுற ஆள் வேற, பூசை பண்ணுற ஆள் வேற. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஒன்றுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆள் இருக்கு. அவங்க தான் அதை செய்யணும். அதை தவிர சாமியை கும்பிட போகிற எல்லாருமே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்றவே மாட்டோம் அந்த 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 ஸ்டெப்பில். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு பாருங்கள், கட்சியால் சிஸ்டர் வந்து முன்னால் ஃபுல் பிட்டு பாட்டு நடத்துகிறாங்க, கொயர் டீம் நடத்துகிறாங்க, பாடுறாங்க. உங்களை லீடராக நியமிச்சிருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா ஜாதியிலும், எல்லா மதத்திலும், எல்லா பின்னணியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த நாம்
இந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் நம்மில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க ஊழியம் கொடுக்காங்க எங்க அதில் இப்போ எப்படி இதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல ஊழியம். தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிற நினச்சா நீங்கள் ஊழியம் செய்வீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாருன்னா ஊழியம் செய்வீங்க. எந்த கைமாறு கருதாமல். பொக்கிஷம் பரலோகத்தில் இதுக்கு ஒன்றுக்கு தான் பலன் உண்டு, வேறு எதுக்கும் பலன் கிடையாது. அப்போ கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு ஸ்லாக்கியம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். ஆசாரியர்னா தேவனுக்கு ஊழியம் செய்கிறது. பாட்டு பாடலாம், ஜெபம் பண்ணலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம். அல்லேலூயா. எங்களுடைய ஒரு பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் அனுமதியோடு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா கண்காணித்து உங்களை உருவாக்கும். ஆமீன் ஆமீன். எங்கேயா சுத்து ஊழியம் நடக்கும், அங்கே அவர் செய்தார் இவர் செய்தார், எந்த சபைக்கும் போக மாட்டான். ஆஸ்பத்திரி ஊழியமா, கிராம ஊழியம்பா, பல ஊழியம் இருக்குமா. கடைசியில் ஒரு வருஷம் செய்வான், பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. சர்ச் மினிஸ்ட்ரி, சபைக்குள் கர்த்தருக்குள் ஒரு ஊழியக்காரருடைய ஆலோசனையின் கீழ் நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் மேலே ஆண்டவரே நம்ம நேசிக்கிறீயா, எனக்கு எல்லாத்தையும் செய்யுங்க, கரெக்ட் செய்வார். ஆனால் தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னா நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அதனால தான் கர்த்தர் நம்மை ராஜாக்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆளுகை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆமேன். சொல்லுங்க ஆமேன். ஆளுகை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியம் செய்வது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆகையால் உங்கள் மேலே கர்த்தர் அன்பாக இருக்கிறார் என்பதை நான் அறியும்படி செய்வேன். அப்போ என்னன்னா அந்த ஊழியத்தை பற்றி பெரிதான இன்னைக்கு ஊழியம்னா குறைவாக நினைக்காங்க மக்கள் அநேகர். என்ன ஊழியம், ஊழியக்காரனே குறைய நினைக்கிற காலம். தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை பிதா கணம் என்றால் ஸ்தேவான் மரித்தான். ஸ்தேவான் மரித்தான். மரித்த பொழுது பரலோகம் அவனை வரவேற்றது. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசரத்தில் இருக்கிறார். அவர் எழும்பி அவனை வரவேற்கிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம். அப்போ 58. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுகை கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். 55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். கவனிங்க, இயேசு கிறிஸ்து வலது பாசத்திலிருந்து அவனை பார்க்கிறார், காண்கிறேன், அவர் வரவேற்கிறார். பரலோகம் ஊழியம் செய்கிற ஒரு மனிதனை வரவேற்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியக்காரங்க ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் தான் நியமிக்கிறார். முழு நேர ஊழியம் என்பது ஆவிக்குரிய ஊழியத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எந்த ஆவிக்குரிய ஊழியர்கள் கர்த்தர் அழைத்தார் அப்படின்னு வருவோம். பிறகு கர்த்தர் அழைச்சா மட்டும் போதாது, தெரிந்து கொள்ளணும். செலெக்ஷன், ஃபஸ்ட்டு காலிங், ரெண்டாவது செலெக்ஷன். செலக்ட் பண்ணணும். இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும்போது 10,000 பேர் போவான். செலக்ட் பண்ணுறது 300 பேர் தான் இருக்கும். செலக்ட் ஆகணும், தெரிந்து கொள்ளுதல். பிறகு அடுத்து ஒரு மனிதனை நியமித்தல், அப்பாயிண்டட், அவனுக்கு நியமிக்கிறது, இந்த வேலைக்கு ஒன்று நியமிக்கிறேன். அடுத்து அனுப்புதல், கோ, ஊழியத்துக்கு போ, அனுப்புதல், இந்த இடத்துக்கு போ.
அனுப்புகிறது நான் அல்லவா அப்படி சொல்கிறார். இந்த நாளும் கரெக்டாக இருந்தால் தான் அவன் ஃபுல் டைம் ஒர்க்கர், முழு நேர ஊழியன். சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டவன். இவனுக்கு சம்பளம் கிடையாது. பெந்தேகோஸ்தே ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது, டிஏ செலவு கிடையாது, போக்குவரத்து செலவு கிடையாது, ஹவுஸ் அலோன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஊழியத்துக்கு வந்துட்டான், பைபிளை தூக்கிட்டு வந்துட்டான். அவன் மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் சரிதான், சம்பளம் ஸ்தாபனம் கொடுக்காது. அப்போ அவங்க அதிலிருந்து சோத்திரம் தோத்திரன் ஊழியம் செஞ்சு ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க அந்த ஊழியக்காரனை நம்புறதுக்கு ₹1 காணிக்க கொடுக்கறதுக்கு ஒரு காலம் ஆகும். இப்போ இந்த காலத்தில் ஒரு ₹100 வச்சுக்கிடுங்க, டக்குன்னு கொடுத்துருவாங்களா? கிடையாது. அளந்து பார்த்து சரியா எப்படி இருக்குது தோத்திரம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். உழைக்கணும். இப்படி தான் சபையை கட்ட முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ இந்த சர்ச் இருக்குது, நீங்கள் காணிக்கை செலுத்துகிறீர்கள். நீங்கள் செலுத்துகிற காணிக்கை எல்லாமே சர்ச் நிர்வாகத்துக்குரியது. அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் இருக்குது, ஆடிட்டிங் ரிப்போர்ட் காட்டணும். நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஊழியர் கூடுகைக்கு போகணும், என்னென்ன ஊழியம் நடக்குங்கிற அறிக்கை செலுத்தணும். அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதில்ல, ஈஸி கிடையாது. எங்களுக்கு மேலே ஒரு பெரிய கண்காணிப்பு இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே அப்படி தான் ஸ்தாபனம் இயங்கும். இண்டிபெண்டட் சுயாதனம்னா பிரச்சனை இல்லை. இப்போ அவன் கேட்குற ஆள் கிடையாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென் ஆமென். கடந்த நாளில் ஒரு ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் உங்கள் நிறைய பாஸ்டர்ஸ் சபையில் ஆளே இல்லையே, என்ன காரணம்? சர்ச்சு பெருசாக கட்டியிருப்பாங்க, ஆனால் என்ன அப்படின்னா உலகம் முழுசும் ஜெபம் பண்ண போவான், இந்தியா முழுசும் போவான், சிலவன் சிங்கப்பூர் மலேசியான்னு போயிட்டு வருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமம் பட்டணம், சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், பாம்பே, எல்லா பக்கமும் போய் ஜெபம் பண்ண போனாலும் இப்போ எல்லோரும் காணிக்க கிடைக்குமே. டெய்லி 3 வீட்டுக்கு ஜெபம் பண்ணால் குறைஞ்சது ₹1000 கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள். 5 வீட்டுக்கு ஜெபம் பண்ணால் போதும், ₹2000 கிடைக்கும். பிழைப்பு ஓடிடும். பிழைக்கிறதுக்கு ஊழியத்துக்கு வரல, தேவன் அழைத்தார். அந்த வட்டத்துக்குள்ளே நிற்கணும், அந்த எல்லைக்குள்ளே நிற்கணும், கோடு போட்ட இடத்துல நிற்கணும். அதில் நின்று கர்த்தரை கனப்படுத்தி தேவனுக்கு மரியாதை உண்டாக ஊழியம் செய்யணும். டிசிப்ளின் ஒழுங்காக இருக்கணும். தேவன் வழி நடத்துகிறார். அப்படி இருந்தால் தான் தேவனுடைய வேலையை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தால் ஏஹெச்எம், ஹெச்எம், அடுத்து ஏஇஓ, அடுத்து டிஓ, இப்படி மேலே போகுது. கண்காணிப்பு இருக்குது. இப்படி தான். ஏனென்றால் நாம் கனம் பண்ண வேண்டும். ஊழியம் என்பது தேவன் அன்பு கூறுகிறார், அதனால் ஊழியம் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்கள் அப்படித்தான். சபையில் யார் ஊழியம் செய்தாலும் கனம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் இன்னும் ஊழியம் செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஊழிய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை துதிப்போமா? அல்லேலூயா. அல்லேலூயா. 12 குறிப்பு இருக்குது. 3 தானே சொல்லியிருக்கிய பாஸ்டர், எப்போ முடிப்பீங்க அப்படின்னு இப்போவே உங்களுக்கு ஒரு ரீல் ஓடும். தோத்திரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை என்ன செய்கிறார்? சொல்லுங்க, சிரிச்சிக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சிரிச்சிக்கிறார். வேதம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளையை சிரிச்சிப்பது போல தேவன் என்ன செய்வாராம்? சிரிச்சு. ஒரு பிள்ளைய தகப்பன் அடித்து கையை ஒடிச்சிடுவாரா? சொல்லுங்க. இல்லை, தெரியும் இருக்கு. எத்தனை அடி அடித்தாலும் எங்கே அடிக்கணும்னு பார்த்து தான் அடிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அவருக்கு தெரியும் சிர்ச்சை என்பது உண்டு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது. எல்லாருடைய லைஃப்லையும் குறைவுகள் இருக்கிறது. தேவன் விரும்புகிறார்
சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் நம்ம போகிறோன்னு வைங்க, அது நீதி இல்லை. அது கவர்மெண்ட் செல்லணும், ஃபைன் போடுது, 500 ரூபா ஃபைன். லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டினா ஃபைன். சரி, அதே விஷயத்தில் பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம், பிடிக்கலை அதனால் பிரச்சனை இல்லை. பிடிக்கலைங்கிறதுனால அல்ல. அப்போ சில நேரங்களில் ஃபைன் போட்டாங்க, ஒரு சிர்ச்சை. ஏன்னா நீ கீழே விழுந்து நீ ஆக்சிடெண்ட் ஆகி உன் மண்டையை உடையும் போது தலையில் அடிபட்டு மரணம் வந்துடக்கூடாது, அதனால தான் ஹெல்மெட் போடுன்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. காரணம் இருக்கு, நன்மைக்கு தான். தேவன் நம்முடைய லைஃப்பில் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வேதாகமத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனை சொல்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 24 கடைசி பகுதி வாசிங்க. அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். கர்த்தர் தாவீதின் மகனிடத்தில் அன்பாயிருந்தார். ஏன் அன்பாயிருந்தார் அப்படி என்று நீங்கள் மேலே வாசித்து பார்ப்பீங்க. நான் 12ஆம் அதிகாரம் முழுவதும் பச்சைஃபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவளுக்காக அவனுடைய கணவன் உரியாவை கொலை செய்தான். உரியாவை கொலை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இங்கே பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஃபர்ஸ்ட் அது மூல வளர்ச்சி இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருந்தது. அந்த பிள்ளை மரித்தது. கர்த்தர் அடித்தார், அந்த பிள்ளை மரித்ததுன்னு வசனம் சொல்லுது. எனக்கு வசனத்தை எடுக்க நேரம் இல்லை, நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் படிச்சுக்கிடுங்க. கர்த்தர் அடித்தார்ன்னு இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவன் பிரசங்கம் பண்ணினான், தேவனுக்கு மகிமையை கொடுக்காததுனால அந்த ஏரோது ராஜாவை கர்த்தர் அடித்தார். தப்பு செய்த பொழுது ஆதாம் ஏவாள் இருவரையும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு கேட்டில் லாக் பண்ணி ஒரு வாட்ச்மேனை தூதனை வைத்து பாதுகாத்தார், உள்ள போயிடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். எவன் திறக்க போய்? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சில காரியத்தை தேவன் லாக் பண்ணிடுவார். தெரியும் அவருக்கு, பாப்பார் எல்லாத்தையும். நீ எப்படி இருக்க? சிர்ச்சை, சிர்ச்சை உண்டு, தப்புக்கு மன்னிப்பு உண்டு, தண்டனையும் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். அப்ப தேவன் சிர்ச்சிக்கிறார். அந்த பிள்ளை மரித்தது ஒரு பெரிய சிர்ச்சை தாவீதுக்கு. அவன் ஜெபம் பண்றான், உபவாசம் போட்டு தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பிள்ளை பிழைக்கட்டும். 7 நாள் புசியாமலும் குடியாமலும் கிடக்கிறான். சிர்ச்சையை பார்த்துட்டான், தேவன் தான் இறங்கிட்டாரு, அப்படி ஜெபிக்கிறான். அந்த கர்த்தர் அவன் ஜெபத்தை பார்த்ததுன்னா, அதே பச்சைபால் இடத்தில் பிறந்த தாவீதின் குமாரனை தேவன் அன்பு கூர்ந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எதன் மூலம் நீ நஷ்டப்படுகிறியோ அதன் மூலம் லாபம் அடையும்படி நீ தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ ஒன்று நடந்துட்டு அப்படி இல்லை. ஆமேன், அல்லேலூயா. நான் 1992ஆம் ஆண்டு ஒரு நல்ல பாதத்துக்கு போட்டு ஷூ ஒன்று வாங்கினேன். அப்போ விலை 800 ரூபா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும், ஆனால் ஷூக்கு குறைச்ச கிடையாது. ஏன்னா ஊழியம் செய்கிறோம், பசி பட்டினியை வெளியே காட்ட முடியாது. தோத்துறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ சர்ச்சில் ஷூவை கழட்டி போட்டு உள்ளே போய் ஜெபம் பண்ண போயிருக்கேன். போயிட்டு ஜெபம் பண்ணலாம் 6 நாள்லாம் முடிஞ்சுது. வளமையாக ஆவியில் அறிஞ்சு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வாரேன், ஷூவை பார்த்தா ஷூவை காணும். அழுகையாக வருது. 800 ரூபா கொடுத்து ஷூ வாங்கி 1 மாதம் ஆகலை, யாரோ தூக்கிட்டு போயிட்டான் போல தெரியுதே. கோயிலுக்கும் இப்படி ஷூவை தூக்குக்குன்னே வரான் பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், சில ஆட்கள் நல்ல புது செப்பல் கிடந்தால் காலில் மாட்டிட்டு போயிடுவோம். நம்ம சர்ச்சில் எத்தனையோ செப்பல் காணாமல் போயிருக்கு. யாரை சொல்ல?
சிலர் மாற்றி போட்டு போயிருக்கலாம், பழசை கலத்தி போட்டு புதுசை போட்டு போயிடுவோம். தோத்திரம். பெண்கள் ஆண்கள் அதனால் பாதரட்சியை பத்திரமா வைக்கணும். நான் ஷூ காணாமல் போயிட்டு நின்று வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட முடியல, ஷூ காணுமே. பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா ரமணியம்மான்னு ஒரு அம்மா ஜெபம் பண்ணும். அது கல்யாணமே ஆகாமல் ஊழி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா, தம்பி என்ன ஒரு மாதிரி இருக்க, பாசமாக சொல்லிட்டாங்க, அப்படி ஷூவை காணும். அப்படியா தம்பி, ஷூவை காணுமா, 100 ரூபா வச்சுக்கா தம்பி, நீ ஏதாவது செப்பல் வாங்கி போட்டு. நான் 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 100 ரூபா கொடுக்காங்க. இதில் ஒரு அப்படி ஒரு யோசனை, 100 ரூபா கடத்துக்கு பெரிய விஷயம். இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு செப்பல் வாங்கி சூப்பராக போட்டேன். இப்போ நினைக்கேன் இப்படி, சரி அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என் தப்பு தான், 800 ரூபா ஷூ எனக்கு தேவையா ஐயா, நம்ம என்ன பெரிய பாஸ்டா, ஊழியத்துக்கு வந்து இந்த எடுப்பில் 800 ரூபா ஷூ தேவையா, உனக்கு வேணும், இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே ஜெபந்தான், என் மேலே தான் தப்புப்பா, என் மேலே தான் தப்பு. தாவீது சொல்லுகிறான், நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் சர்ச்சை வரும்போது தாழ்த்திருக்கீங்களா? என்னை மன்னி ஆண்டவரே, தாழ்த்தணும், நான் தான் விழணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி விழுந்து தாழ்த்தினதுனால 100 ரூபா பாதரட்சியை கொடுத்தாரு ஆண்டவர். இதான் கரெக்ட், எனக்கு இதான் போடுறது சரி. தோத்திரம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இதான் ரைட். ஆமென், சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, தோத்திரம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சிற்சை. ஆனால் அதில் அப்படி ஜெபித்ததுனால பிறகு ஒரு 2 மாதம் கழித்து அந்த ஷூ கிடச்சிச்சு. ஒருத்தன் கஞ்சா அடிக்கிறவன் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கான், உள்ளே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஆராதனையில் ஷூவை போட்டு போயிட்டான். இவன் கடைசியில் ஒரு ரோட்டில் விழுந்து கிடக்கான். கடைசியில் பார்த்தா ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், இப்போ இப்படி கிடக்கான், நீங்கள் போட்டிருக்க ஷூ தாங்க. ஆனால் நேராக போய் பார்க்க கரெக்டாக அன்றைக்கி சர்ச்சுக்குள்ளேயும் வந்திருக்குறான். ஷூவை காலிலிருந்து கலட்டிட்டு வந்துட்டேன். மறுநாள் ஒரு போலீஸை கூப்பிட்டு வந்துட்டான், நீ இப்படி ஷூவை கழட்டிட்டு போயிட்டீங்களாமே. ஆமாம் ஐயா, நான் இருக்குது ஷூ பார்த்துக்கா, நான் பில் இருந்தா. என் சர்ச்சுக்குள்ள அன்றைக்கி வந்தானா வரலையான்னு மட்டும் கேளு. தோத்திரம். சொல்லுங்கள் அல்லேலூயா. வந்தான். பிறகு ஆமாம் நான் தான் எடுத்துகிட்டு போனேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு. சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. சிற்சை. தகப்பன் தன் பிள்ளையை சிரிச்சிப்பது போல தேவன் சிரிச்சிக்கிறார். அப்போ அந்த தாவீதுக்கு ஒரு சிற்சை. பிறகு ஒரு மகன் அன்பு கூர்ந்தார், அவனை பெரிய ராஜாவாக மாற்றினார். பாருங்க, கர்த்தருக்கு தோத்திரம். ஏதோ நம்ம செய்கிறதெல்லாம் சரி அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் உண்டு. ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் ஒரு ஃபைன், அங்கேயும் ஒரு சிற்சை இருக்குல்ல. ஸ்கூலுக்கு ஒரு சிற்சை, ஹெல்மெட் இல்லைன்னா ஒரு சிற்சை, எல்லா விஷயம் அல்லாமல் நினச்சி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனை துதிப்போம். அல்லேலூயா. கைவத்தி சொல்லுங்க அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன், கவனியுங்கள். ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தன் வருகிறான். அவன் வந்து சொல்றான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர் சொல்றார், நீ கட்டளையின்படி நடக்கிறியா? அவன் சொல்றான், சிறு வயது முதல் கம்ப்ளீட்டாக நான் கரெக்டாக நடக்கிறேன், கரெக்ட் பேர் வழி. இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்தார், நீ எல்லாம் சரியாக நடக்கியாப்பா? ஆமாம் நடக்க. சரி, உன் ஆஸ்தியெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துரு, உனக்கு நித்திய வாழ்க்கையை தாரேன் அப்படின்னார். இவன் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்னு வருத்தத்தோடு போயிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படி சொல்றாரு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யம் முக்கியம் என்பது தான் காட்டுகிறது. அல்லேலூயா.
உலகத்தில் நம்ம எதையும் இழக்கலாம். தேவனுக்கென்று எதை கொடுக்கிறோமோ 100 எத்தனையா பலன் கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த மதிப்பு, தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம். எதை இழந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் பரலோக ராஜ்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்மளுடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்து ஸ்திரப்படுத்துகிறார். ஆறுதல் கொடுக்கிறார், தேற்றுகிறார், நல் நடத்தை கொடுக்கிறார், நல் வாழ்க்கை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். எல்லாம் கொடுத்து நம்ம என்ன செய்யறாரா? உறுதிப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். தேவனை துதிப்போமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்திரப்படுத்துதல். சில நேரங்களில் மழை அதிகமாக பெய்யும் பொழுது குளம் உடைய போகுதுன்னு சொன்னாங்கன்னு வைங்க, உடனே மணல் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த வழியை பண்ணுவாங்க. ஸ்திரப்படுத்துதல். தோத்திரம். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அந்த குளம் உடையாமல் இருக்கிறதுக்கு தேவன் நம்மை ஆறுதல் கிடைக்கிற ஆறுதல், சமாதானம் கிடைக்கிற சமாதானம், என்ன என்ன அந்தந்த நேரம் வேணுமோ அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். கர்த்தர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தபடினாலே கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிருபையாக அன்பு கூர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 கொரிந்தியர். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால், நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கோம். பைத்தியக்காரனா இருப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால், தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். நல்லா கவனிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களா நாங்க இருந்தா உங்களுக்காக இருப்போம். பைத்தியக்காரனா இருந்தா தேவனுக்காக இருப்போம். அடுத்து வாசிங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்ற தேவ அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கர்த்தருடைய அன்பு நம்ம மேலே இருக்குது. ஏன்னா அவர் சொல்றார், பவுல் சொல்றார், நாங்கள் பைத்தியக்காரர்கள் என்றால் தேவனுக்காக இருப்போம். சில நேரங்களில் பைத்தியக்காரன் மாதிரி இருப்போம். எதுக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? பைத்தியம்தான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கல்லை கொண்டு எரிஞ்சாலும் அப்படியா? சரி, ரைட். இயேசு கிறிஸ்து காரி உமிழ்ந்தான், அப்படியா? கன்னத்தில் அறைந்தான், அப்படியா? ஈட்டியால் குத்தினான், மௌனம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பைத்தியக்காரனா இருந்தால் கிறிஸ்துவுக்காக இருப்போம். அப்படி இருக்கணும் நீங்க. இல்லை நாங்கள் எதையும் தாங்க மாட்டோம், தாங்கணும். ஆனால் புத்திசாலியா தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்காக இருப்போம். ஆக விவரம் இல்லாத ஆள் கிடையாது, புத்தி இல்லாத ஆள் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. பைத்தியமாகவும் இருக்க தெரியும், புத்தியாகவும் இருக்க தெரியும். நாங்கள் புத்தியாக இருந்தால் உங்களுக்கு சொல்லுவோம், நன்மைக்காக சொல்லுவோம். இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி நடங்க, ஆராதனைக்கு சீக்கிரமாக வாங்க, கர்த்தரை தேடுங்க. சில காரியங்களை சொன்னதே சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நம்மில் அன்பு கூறும் பொழுது, அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும் பொழுது, நம்முடைய லைஃப் பைத்தியமாக இருக்கலாம் கர்த்தருக்காக, புத்திசாலியாக இருக்கலாம் ஜனங்களுக்காக. அப்படி நாம் வழி நடத்தப்பட வேண்டும். கரம் வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா.
உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடிக்க போறேன், வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுவுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வருகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் நடந்து வருகிறார்கள். இந்த 30 லட்சத்திற்கும் ஒரே ஒருத்தன் மோசே, அவனுக்கு உதவி ஆரோன், இவங்களால் நடத்தப்படுகிறார்கள். வழி நடத்தப்படும் பொழுது இந்த ஜனங்களை ஒரு தீர்க்கதரிசி போய் சபிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் போய் சபிக்கணும், நீ நல்லா இல்லாமல் போ அப்படி சொல்லணும். அப்படி சொல்லிட்டா இந்த ஜனங்கள் தோற்று போவார்கள். அதற்கு பாலாக் என்கிறவன் பணம் கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியை ரெடி பண்ணிட்டான், நீ சபிப்பாவா. இதுக்கும் ஆள் இருப்பான் துட்டுக்கு வேலை செய்ய. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பணத்துக்கு வேலை செய்கிற ஊழியக்காரன். ஆமென்.